صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனும் ஆகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர் வழிகாட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறை தூதர்கள் மீதும், குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறை தூதருமாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபியாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜுமா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்ற ஆண்கள், பெண்கள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரமலான் பிரார்த்தனையின் மாதம் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, ரமலான் இஅ்திகாஃபுடைய மாதம் என்ற வகையிலே சில செய்திகளை நாம் கடந்த வாரம் பார்த்தோம். ரமலான் என்றாலே நோன்பு, ரமலான் என்றாலே திருக்குர்ஆன், ரமலான் என்றாலே இறைவழியில் செலவழித்தல் என்ற வரிசையிலே ரமலான் என்றாலே பிரார்த்தனை தான், ரமலான் என்றாலே துஆ தான் என்பதை நாம் மிக அழுத்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ரமலானையும் பிரார்த்தனையும் தனியா பிரிக்க முடியாது. ரமலான்னாலே குர்ஆன் ஞாபகத்துக்கு வர்ற மாதிரி, ரமலான் என்றாலே நோன்பு நினைவுக்கு வர்ற மாதிரி, ரமலான் என்றாலே துஆ பிரார்த்தனை நினைவுக்கு வந்தே ஆக வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சூரா அல் பக்ராவிலே 182வது வசனத்திலே நோன்பை குறித்து சொல்லுகிறான், நோன்பு கடமையாக்கப்பட்டது. அடுத்த வசனம் 183ல திருக்குர்ஆனை குறித்தும் ரமலானை குறித்தும் அல்லாஹ் சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாசத்துல தான் திருக்குர்ஆன் அருளப்பட்டது. அந்த ரமலானுடைய சில சிறப்புகளை அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு, நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டது என்பதை சொல்லிவிட்டு அல்லாஹ் 183வது வசனத்தில் எதை பதிவு செய்கின்றான்? பிரார்த்தனையை பதிவு செய்கின்றான். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ, எனது அடியார்கள் என்னை குறித்து கேட்கின்றார்கள், நபியே சொல்லுங்கள், நான் அடியார்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றேன், ரொம்ப பக்கத்துல இருக்கிறேன். அவர்கள் பிரார்த்தனை செய்தால் நான் உடனடியாக கேட்கின்றேன், அதை உள்வாங்குகின்றேன், நான் அதற்கு பதில் அளிக்கின்றேன் என்று எல்லாம் வல்ல இறைவன் குறிப்பிட்டு காட்டுகின்றான். இப்ப ரமலான் மாதம் குர்ஆன், நோன்பு, பிரார்த்தனை எல்லாவற்றிற்குமே ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஏனென்றால் இவை அனைத்தும் இறைவனோடு நமக்கு நெருக்கத்தை ஏற்படுத்துகிறது. நோன்பு வைக்கிறார், இறைவனை நெருங்குகிறார். குர்ஆன் ஓதுகிறார், இறைவனை நெருங்குகிறார். இறைவனிலே செலவழிக்கின்றார், இறைவனை நெருங்குகிறார். அதே மாதிரி பிரார்த்தனை செய்கிறார் அப்படின்னா அவர் அல்லாஹ்வை நெருங்குகிறார் என்று பொருள். அல்லாஹுடைய அண்மையை, அல்லாஹ் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார் என்று பொருள். அல்லாஹ்க்கு பக்கத்தில் நாம் போயிடணும், அல்லாஹுடைய அன்பை நான் பெற்றுவிட வேண்டும். ஏனென்றால் பிரார்த்தனைக்கு அத்தகைய ஒரு ஆற்றல் இருக்கின்றது. இங்கே நாம் அறிய வேண்டிய முக்கியமான செய்தி என்ன? பிரார்த்தனை செய்ய வேண்டுமா, பிரார்த்தனை செய்தே ஆக வேண்டுமா? பிரார்த்தனைங்கிற ஒரு ஆப்ஷன். நம்ம பிரார்த்தனை செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். நமக்கு தேவைப்பட்டா பிரார்த்தனை செய்வோம், அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம். அப்படி அல்ல. அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றான், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ, நான் மிக சமீபத்திலே இருக்கின்றேன். இந்த அடியார்களை படைத்து, இந்த அடியார்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றேன். கரீப்னா அதுதான் அர்த்தம். கரீப் பக்கத்தில் இருக்கிறேன் என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் செய்து அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிறேன் என்றால் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றேன். அடியார்கள் பலவீனமானவர்கள், இறைவன் பக்கம் தேவையுள்ளவர்கள். ஆகவே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான். விரும்பினால் அவர்கள் செய்ய வேண்டும் என்பதல்ல, அவர்கள் செய்தே ஆக வேண்டும்.
ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், யார் இறைவனிடத்திலே துஆ செய்யவில்லையோ, யார் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யாமல் ஒதுங்கிக் கொள்கின்றாரோ, யக்லிப் அலைஹி மன் லம் யஸ்அலில்லாஹ் யக்லிப் அலைஹி. காலம் ஃபுல்லா துஆவே செய்யல, அவர் 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்யவில்லை என்றால் யக்லிப் அலைஹி, அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகின்றான். கடவுள் மறுப்பாளர்கள், அவர்கள் கடவுளையே மறுக்கின்றார்கள், படைப்பாளனை மறுக்கின்றார்கள். அவர்கள் எப்படி இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய முடியும்? ஆகவேதான் கடவுளை மறுப்பவர்களுக்கு எல்லா வகையான இறை கோபங்களும் வந்து சேர்கின்றன. ஏனென்றால் கடவுளை மறுப்பது எல்லாவற்றுடைய உச்சகட்டம், அனைத்து தீமைகளுடைய உச்சகட்டம். ஒரு மனிதன் கடவுளை மறுத்து விட்டால் கடவுளை நெருங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வராது, கடவுளை நினைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வராது, இபாதத் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் வராது, இறைவரையிலே இறைவனுக்காக செலவழிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வராது. இப்படி எல்லா தீமைகளுடைய பிறப்பிடமாக, அதனுடைய உச்சகட்டமாக கடவுளை மறுப்பது ஆகிவிடுகிறது. யாரிடத்திலும் அவன் பிரார்த்தனை செய்ய மாட்டான், இறைவனிடத்தில் அவன் பிரார்த்தனை செய்வதற்கான வாய்ப்பு அவனுக்கு இல்லை. மல்லம் யஸ்அலில்லாஹ் யக்லிப் அலைஹி, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யாமல் இருந்தால் அவன் கோபப்படுகின்றான். ஆக இது போன்ற வாய்ப்பு நாத்திகர்களுக்கு இல்லை. அல்லாஹ்வுடைய கோபத்தினுடைய முழு வடிவும் அவர்கள் மீது இறங்குகிறது. அதே போன்ற இணை வைப்பாளர்கள், அவர்கள் படைப்பாளனை ஏற்றுக்கொள்ளவில்லை, படைப்பினங்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். படைப்பினங்களை கடவுளாக போலியாக பொய்யாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாவம், அவர்கள் எந்த கடவுளத்திலே கேட்பார்கள்? அவர்கள் தான் ஒவ்வொரு நாளும் ஒரு கடவுளை வணங்குகிறார்களே, ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு கடவுளை வணங்குகிறார்களே, செல்கிற இடமெல்லாம் ஒரு கடவுளை உருவாக்கி கொள்கின்றார்களே. படைத்தவனிடத்திலே கேட்காமல் படைப்பினங்களிடத்திலே கேட்கின்ற இந்த மக்களுக்கும் அந்த பாக்கியம் கிடையாது. இவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கோபம் வருகிறது. ஆக பிரார்த்தனை என்பது நாம் செய்யலாம் என்ற வகையில் இருக்கக்கூடிய விஷயம் அல்ல, நாம் செய்தே ஆக வேண்டிய விஷயம். ஆகவேதான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான், சூரா அல் முஃமினிலே குறிப்பிடுகிறான், இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி சயதுகுலூன மஅ ஜஹன்னம தாகிரீன். யார் என்னிடம் பிரார்த்தனை செய்வதை விட்டும் பெருமை அடித்து தவிர்ந்து கொள்கின்றார்களோ அவர்கள் மஅ ஜஹன்னம தாகிரீன், கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த நரகத்தில் அவர்கள் பிரவேசிப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். கடும் தண்டனை அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் இங்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஆக பிரார்த்தனை செய்யாமல் இருப்பது பெரும் பாவம், பிரார்த்தனை செய்யாமல் இருப்பது பெரும் பாவம் என்பதை நாம் தெளிவாக இங்கே புரிந்து கொள்கின்றோம். பிரார்த்தனை செய்தாக வேண்டும், பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும், இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். இங்கே இந்த வசனத்தில் அல்லாஹ் அடுத்து இதையும் சொல்லுகின்றான், பிரார்த்தனை செய்தாக வேண்டும், கட்டாயம் செய்தாக வேண்டும். அந்த பிரார்த்தனை இறைவனிடத்திலே செய்தாக வேண்டும். பிரார்த்தனை செய்வதற்கான தகுதி நம்மை அவன் படைத்திருக்க வேண்டும். இறைவன் தான் நம்மை படைத்திருக்கின்றான், நம்மை கண்காணிக்கின்றான், நமக்கு தேவையானவற்றை செய்திருக்கின்றான். துஆ என்பது ஒரு இபாதத், ஒரு இறைவனுக்கு மட்டுமே செய்ய வேண்டிய ஒரு இபாதத், வணக்க வழிபாடு. அது இறைவன் அல்லாதவரிடம் பிரார்த்தனை செய்யலாமா? நிச்சயம் செய்யக்கூடாது. இறைவனிடம் பிரார்த்தனை செய்யாமல் இருப்பது எப்படி தவறோ, அதே போன்ற இறைவன் அல்லாதவர்களிடம் பிரார்த்தனை செய்வது மிகப்பெரிய தவறு. இன்றைக்கு கோடான கோடி மக்கள் ஆன்மீகம் என்கின்ற பெயரால் படைத்தவன் அல்லாதவர்களிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார்கள், சிலைகளிடத்திலே மன்றாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த சிலைகள் இவருடைய பிரார்த்தனையை செவியேற்காது என்று தெரிந்தும் கூட சிலைகளுக்கு முன்னால் நின்று மன்றாடி கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம்களிடத்திலே இந்த தவறு வேறு இடத்தில் வந்து சேர்ந்திருக்கின்றது. இறந்தவரிடத்திலே, அதே போன்ற அடக்க ஸ்தலத்திலே இருப்பவரிடத்திலே, நம்முடைய முன்னோர்களிடத்திலே என்ற வகையிலே பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு மோசமான வழக்கம் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இவ்வளவு இஸ்லாமிய விழிப்புணர்வு வந்தும் கூட இன்றைக்கும் தர்காக்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்யக்கூடிய, நேர்ச்சி செய்து கொள்ளக்கூடிய, இஸ்லாத்திற்கு முரணான என்பது மட்டுமல்ல, ஈமானை பறிக்கக்கூடிய, இறைவன் அல்லாதவரிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடாது, அது ஒரு பெரும் பாவம் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த பெரும் தவறை முஸ்லிம்கள் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இஸ்லாமிய
செய்திகள் இன்னும் அந்த மக்களிடத்திலே சென்று சேரவில்லை என்று பொருள், அல்லது வேண்டுமென்றே அந்த தவறுகளை அவர்கள் நியாயப்படுத்துகிறார்கள் என்று பொருள். எப்படியாக இருந்தாலும் இறைவன் அல்லாதவரிடத்திலே பிரார்த்தனை செய்வது என்பது பெரும் தவறு, பெரும் தவறு. அல்லாஹ் அதற்கு ஒரு ஓமையை குறிப்பிட்டு காட்டுகின்றான். லஹு தாவத்துல் ஹக் வல்லதீன யதுஊன மின் தூனிஹி லா யஸ்தஜீபூன லஹும் பிஷைஇன் இல்லா கபாசிதி கஃபைஹி இலல் மா லியபுலுக வமா ஹுவ பிபாலிக். சூரா ராஜில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அல்லாஹ்ட்ட மட்டும்தான் பிரார்த்தனை செய்யணும். அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதற்கான ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். அவருடைய பிரார்த்தனை ஒருபோதும் ஒப்புக்கொள்ளப்படாது. இன்றைக்கு நமக்கு ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி இருக்கிறது. முஸ்லிம் அல்லாத மக்கள், இணை வழிபாடு, சிலை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் நிறைய துவா செய்யறாங்க, பிரார்த்தனைகள் செய்யறாங்க, கடவுள்னு சொல்லி நினைச்சிட்டு தான் செய்யறாங்க. அவங்களுடைய பிரார்த்தனை ஒப்புக்கொள்ளப்படாதா? அவர்கள் அறியாமல் செய்தாலும் அவருடைய பிரார்த்தனை ஒப்புக்கொள்ளப்படாதா? அவர்கள் சிலைகளிடத்திலே கேட்டாலும் கூட அவங்க படைத்தவனிடத்திலே கேட்பதாகத்தான் நினைத்து கேட்கின்றார்கள். அல்லாஹ் அந்த பிரார்த்தனை ஒப்புக்கொள்வானா இல்லையா என்றால், அல்லாஹ் இங்கே தெளிவாக இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான், அவருடைய பிரார்த்தனை ஒருபோதும் ஒப்புக்கொள்ளப்படாது. அட்ரஸ் மாறி போயிருச்சு. அல்லாஹ்விடத்தில் அந்த பிரார்த்தனை போகல, படைப்பினங்களிடத்திலே அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். நாம் அறிந்தும் அறியாமலும் முகவரியை தவறாக எழுதினால் உரிய இடத்திற்கு அந்த கடிதம் சென்று சேராது. நம்ம நம்பரை தப்பா போட்டுட்டோம், உரிய நபருக்கு நம்ம போகுமா, கால் போகுமானா போகாது. ஆகவே அவருடைய பிரார்த்தனை ஒப்புக்கொள்ளப்படாது என்பதை அல்லாஹ் இங்கே ஒரு உதாரணத்தோடு பதிவு செய்கின்றான். ஒரு மனிதருக்கு தாகம் எடுக்கின்றது. இப்ப தாகம் போகணும்னா என்ன செய்யணும்? தண்ணி எடுத்து அவர் குடிக்க வேண்டும். தண்ணீர் தொண்டையை நினைக்க வேண்டும். அந்த ஈரம் உள்ள போகணும், அந்த தண்ணி உள்ள போகணும். அந்த நரம்புகளிலே படுகின்ற பொழுதுதான், தொண்டை நான்களிலே அது படுகின்ற பொழுதுதான் அவருடைய தாகம் தணியும். வெறும் தொண்டை மட்டும் அது நினைத்தால் போதாது, அது வயிற்றை அது நிறைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தாகம் அவரை விட்டு போகும், தனியும், அந்த தேவை நிறைவேறும். தண்ணீரை ஒரு மனிதர் டம்ளரில் எடுத்து, ஒரு குவையில் எடுத்து அப்படியே கையில வைத்துக் கொண்டிருக்கின்றார். அவர் அதை குடிக்கல. அல்லாஹ் இங்கே அதை அப்படியே சொல்லி காட்டுகின்றான். தண்ணீரை அருந்தாமல் அந்த தண்ணீர் அப்படியே உள்ளே சென்று விடும் என்று அவர் கற்பனை செய்கின்றார். இப்பொழுது அவருடைய தாகம் நிறைவேறுமா என்றால் நிறைவேறாது. அதுபோன்றுதான் இறைவன் அல்லாதவர்களிடம், படைப்பாளன் அல்லாதவர்களிடம் செய்கின்ற அந்த பிரார்த்தனை என்பது அந்த தாகம் நிறைவேறாதது போல இவருடைய பிரார்த்தனையும் நிறைவேறாது, அங்கீகரிக்கப்படாது என்று அல்லாஹ் ஒரு சின்ன உதாரணத்தோடு நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறான். திருக்குறான்ல பல இடங்கள்ல உதாரணங்கள் மூலமாக சில விஷயங்களை விளக்குவது இறைவனுடைய வளமை. அந்த அடிப்படையில் அல்லாஹ் இங்கே ஒரு சிறப்பான உதாரணத்தை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான். இப்ப பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னா இறைவனிடம் மட்டும்தான் நாம் பிரார்த்தனை செய்தாக வேண்டும். இறைவன் அல்லாத ஒரு இடத்துல பிரார்த்தனை செய்தால் அது வீண் என்பது மட்டுமல்ல, அது பாவமாகவும் மாறிவிடுகின்றது. இந்த வசனத்தினுடைய அடிப்படை கேள்வி அதுதான். நபித்தோழர்கள் பெருமானத்திலே கேட்கின்றார்கள், எப்படி நாங்கள் துவா செய்வது, அல்லாஹ்விடத்திலே நாம் எப்படி பிரார்த்தனை செய்வது, அதற்கான ஒழுங்குகள் என்ன? எல்லோரும் பிரார்த்தனை செய்கிற பொழுது எல்லோருடைய பிரார்த்தனையும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா? இந்த மாதிரியான அடிப்படையான சில கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விகளைத்தான் நபி தோழர்கள் நபிவரிடத்திலே முன்வைத்தார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறான், வைதா ஸஅலக இபாதி அன்னி, என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உன்னிடம் கேட்கின்றார்கள், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறேன். ஒரே நேரத்தில் யார் பிரார்த்தனை செய்தாலும், நூற்றுக்கணக்கில் அல்ல, லட்சக்கணக்கில் இல்ல, கோடிக்கணக்கில் இல்ல, எல்லா அடியார்களும் ஒரே நேரத்தில் பிரார்த்தனை செய்தாலும் எல்லோருடைய பிரார்த்தனையும் அல்லாஹ் உள்வாங்குகிறான், கேட்கின்றான். பொதுவா நம்ம இறைவனை குறித்து எப்படி யோசிக்கிறோம்னா, மனிதர்களை பற்றி யோசிப்பது போலவே நாம் யோசிக்கின்றோம். சக மனிதர்களை மாதிரியே இறைவனை யோசிக்கிறோம், படைப்பாளனை யோசிக்கின்றோம். ஆக படைப்பாளன் படைப்பினங்களை போல அல்ல, படைப்பாளன் மனிதர்களை போல அல்ல. மனிதர்கள் ஒரே சமயத்துல ஒருத்தர் பேசினாதான் கேட்க முடியும், ரெண்டு பேர் ஒரே சமயத்துல பேசுறாங்கன்னா உள்வாங்க முடியாது, கேட்க முடியாது, அப்சர்வ் பண்ண முடியாது. ஆனால் இறைவன் அப்படி அல்ல. இறைவன் எல்லா வகையான ஆற்றலும் கொண்டவன், எல்லா வகையான பலவீனங்களுக்கும் அப்பாற்பட்டவன். இப்ப இணை வைப்பினுடைய தொடக்கமே எங்க இருந்து வருது அப்படின்னா, இறைவனை பலவீனப்படுத்தித்தான் இணை வைப்பு என்பது உருவாகிறது. ஒரே சமயத்தில் இவ்வளவு காரியங்கள் எப்படி செய்ய முடியும்? ஆகவே இறைவனுக்கு ஒரு சப்போர்ட் தேவை, ஒத்துழைப்பாளர்கள் தேவை, கூட்டாளிகள் தேவை என்ற வகையில இணை வைப்பு உருவாகிறது.
ஒரே சமயத்தில் எப்படி எல்லோருடைய பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்ள முடியும், உள்வாங்க முடியும்? ஆகவே அங்கே இறைவனுக்கு ஒத்துழைப்பாளர்கள் தேவை, அங்கே இணை வைப்பு உருவாகிறது. இப்ப மனிதர்கள் மாதிரியே இறைவனை யோசிச்சுதான் இணை வைப்பு என்பது உருவாகிறது. ஆகவேதான் அல்லாஹ் இங்கே அழுத்தமாக இந்த வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான், நான் அவர்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கின்றேன், அங்கீகரிக்கின்றேன், பதில் அளிக்கின்றேன் என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஆக இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தாக வேண்டும், இறைவனிடத்திலே மட்டும்தான் பிரார்த்தனை செய்தாக வேண்டும். இறைவனிடத்திலே மட்டும் நாம் பிரார்த்தனை செய்கின்றோம். இப்பொழுது அடுத்த கேள்வி என்ன? அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டானா இல்லையா? எப்படி? இறைவனிடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இறைவனுக்கு நம்ம உத்தரவு போட முடியாது, ஆர்டர் போட முடியாது. பிரார்த்தனையினால என்ன பொருள்? இறைவனிடத்திலே கெஞ்சி கேட்பது, வேண்டுகோள். சக நண்பர்களிடத்தில் நம்ம சொல்றோம், அது பேர் வேண்டுகோள். நமக்கு கீழ் உள்ளவரிடத்தில் நம்ம ஒரு விஷயத்தை சொல்றோம், அது கட்டளை. இறைவன் எல்லாவற்றிற்கும் மேலானவன், எல்லோருக்கும் மேலானவன், நம் எல்லோரையும் படைத்தவன். இப்ப இறைவனிடத்துல துவா செஞ்சுட்டு அவசரப்படக்கூடாது. இறைவன் நம்முடைய பிரார்த்தனையை எப்படி அங்கீகரிப்பான், இறைவனுடைய பிரார்த்தனை அங்கீகரிப்பானா என்ற எண்ணமே இருக்கக்கூடாது. இறைவன் என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வான் என்கின்ற ஒரு பெரிய வைராக்கியத்தோடு நாம் இறைவனிடத்திலே கேட்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை இப்படி குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள், அல்லாஹ் இவர்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வதில்லை. உறுதியற்ற பிரார்த்தனையை, உறுதியற்ற உள்ளங்களிலிருந்து வரக்கூடிய பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஒப்புக்கொள்வதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், வஅலமு அன்னல்லாஹ லா யஸ்தஜீபு மின் கல்பின் காஃபிலின் லாஹின். அலட்சியமாக, உறுதி இல்லாமல் கேட்கப்படுகின்ற அந்த உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த பிரார்த்தனை இறைவனை அடைவதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே வஅலமு என்று அழைத்து சொல்லுகிறார்கள். மக்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள் என்று அழைத்து சொல்லுகின்றார்கள். கேட்கின்ற உள்ளத்திலே, கேட்கக்கூடிய நம்மிடத்திலே ஒரு உறுதி இருக்க வேண்டும். நான் இறைவன்கிட்ட தான் கேட்கிறேன், என்னை படைத்த இறைவனிடத்திலே நான் கேட்கின்றேன், எல்லா ஆற்றலும் கொண்ட இறைவனிடத்திலே நான் கேட்கின்றேன். என்னுடைய பிரார்த்தனை எவன் கேட்கின்றானோ, எவன் உள்வாங்குகின்றானோ அந்த இறைவனிடத்திலே, ரப்பிடத்திலே நான் கேட்கின்றேன். இதற்கு முன்பு என்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் யார் ஒப்புக்கொண்டானோ அந்த இறைவனிடத்திலே நான் கேட்கின்றேன் என்ற அடிப்படையில நம்முடைய உள்ளத்திலே ஒரு உறுதியோடு நாம் இறைவனிடத்திலே கேட்க வேண்டும். அப்படித்தான் நபிமார்கள் கேட்டார்கள். கண்ணியத்திற்குரிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து திருக்குறான்ல பல இடங்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வில் நமக்கு நிறைய படிப்பினை இருக்கிறது. திருக்குறான் அதை குறிப்பிட்டு காட்டுகிறது. இப்ராஹிமுடைய வாழ்வில் உங்களுக்கு நிறைய செய்திகள் இருக்கின்றன, முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அடிப்படை முன்மாதிரி என்ன? பிரார்த்தனை செய்வது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆண்டு கணக்கில் பிரார்த்தனை செய்தார்கள், குழந்தை வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள். இன்றைக்கு நம்ம திருமணம் ஆன உடனே நம்முடைய தம்பதிகளுக்கு குழந்தையுடைய கவலை வந்து விடுகிறது. ஒரு 6 மாசமோ 1 வருஷம் போனாலே பெரிய கவலை. அந்த ஒரு ஆண்டுக்குள்ளாரைய தமிழ்நாட்டிற்கு எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போயிட்டு வந்துடுறாங்க. பிரார்த்தனை செய்துவிட்டு ஒரு பொறுமை இல்லாத ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் பிழை நம்முடைய பிரார்த்தனையில இருக்கிறது. உறுதியோடு நாம் பிரார்த்தனை கேட்பது கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள், செய்து கொண்டே இருந்தார்கள். ஒரு கட்டத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முதிய வயதை அடைந்து விட்டார்கள். இதற்கு பிறகும் குழந்தை பெறுவதற்கான வாய்ப்பே இல்லாத ஒரு சூழலை அடைந்து விட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனை அங்கீகரித்து அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை வழங்கினான். இறைவன் கொடுக்க நினைத்து விட்டால் இந்த காரணங்கள் எதுவுமே தேவையில்லை. ஏனென்றால் இந்த காரணங்களையும் இறைவன் தான் உருவாக்கி இருக்கின்றான். இந்த காரணங்களுக்கு அப்பால் தன்னுடைய நாட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பெரும் ஆற்றல் கொண்டவன் தான் இறைவன். ஆகவே அந்த உரிய வயது இருந்தாலும் இல்லை என்றாலும் இறைவன் நாடிவிட்டான் என்றால், இறைவன் நம்முடைய பிரார்த்தனை அங்கீகரித்து விட்டான் என்றால், எப்படியாவது இறைவன் நமக்கு உதவி செய்வான், அந்த பிரார்த்தனை அங்கீகரிப்பான் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வு நமக்கு மிக அப்பட்டமாக நமக்கு தெரிவிக்கின்றது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 குகை தோழருடைய ஒரு நிகழ்வை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். பெண்ணும் பெரிய நபிமாருடைய வாழ்வில் மட்டுமல்ல, நபிமார்கள் அல்லாத சாதாரண மக்களுடைய வாழ்க்கையிலே கூட பிரார்த்தனைகள் எப்படியெல்லாம் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன என்பதை நபி அவர்கள் 3 குகை தோழருடைய ஒரு நிகழ்வின் மூலமாக சொல்லுகிறார்கள். இப்ப 3 நண்பர்கள் போறாங்க, ஒரு குகையில மாட்டிக்கிறாங்க. அந்த பாறை அடைத்து விட்டது, வெளியே வர முடியல.
குகை என்பது நமக்கு தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு மேல அதுல இருக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு அங்கே காற்று தீர்ந்துரும், ஆக்சிஜன் தீர்ந்துரும், காற்றோட்டம் இருக்காது. இப்ப மூச்சு அடைக்க ஆரம்பிச்சிடும். உணவு, தண்ணீர் அதெல்லாம் அதுக்கு அப்புறம் தான். முதலில் காற்று பிரதானம் இல்லையா? 3 நபர்களும் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அந்த பிரார்த்தனையின் விளைவாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாறை நகர்கிறது. ஒரு பெரும் பாறை நகர்கிறது. அங்கே ஜேசிபி கிடையாது, வேற எதுவும் கிடையாது. ஆட்கள் வெளியிலிருந்து அதை தள்ள முடியாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த பாறை கொஞ்சம் கொஞ்சமாக விலகியது. எதன் காரணத்தால்? அந்த 3 நண்பர்களும் செய்த பிரார்த்தனையின் காரணத்தால். அப்ப அந்த 3 நண்பர்கள் எப்படி பிரார்த்தனை செய்திருப்பார்கள்? வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது, எந்த வழியுமே கிடையாது. அங்கே யாருமே கிடையாது, உதவிக்கு எவருமே கிடையாது. அந்த அனாந்தரத்தில், அந்த குகையில உள்ள இருக்கிறார் என்பது யாருக்கும் வெளியும் தெரியாது. இப்படிப்பட்ட நேரத்திலே இறைவனை தவிர வேறு யாருமே உதவி செய்ய முடியாது. அப்ப இறைவன் மட்டும்தான் உதவி செய்ய முடியும் என்ற சூழலை புரிந்து கொள்கிற பொழுது நாம் இறைவனத்தில் எப்படி சரணடைந்து விடுகின்றோமோ, அதுபோன்று ஒவ்வொரு முறையும் நாம் பிரார்த்தனை செய்கிற பொழுது இறைவன் மட்டும்தான் இதை செய்ய முடியும், இறைவன் மட்டும்தான் இதை அங்கீகரிக்க முடியும், இறைவன் நாடினால் எல்லாவற்றையும் செய்துவிட முடியும் என்கின்ற ஒரு பெரும் திடத்தோடு நாம் ஒவ்வொரு முறையும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை இந்த குகை தொடருடைய நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது. இப்படி நாம் சிறந்த முறையிலே நாம் பிரார்த்தனை செய்தோமானால் இறைவன் நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சில பிரார்த்தனை செய்வதற்கான ஒழுங்குமுறையை குறிப்பிடுகிறார்கள். திருக்குரானும் பல்வேறு வழிகாட்டுதலை பிரார்த்தனை எப்படி செய்ய வேண்டும், அந்த பிரார்த்தனையுடைய பலன்கள் என்ன, இப்படி பல செய்திகளை திருமறை குரானும் ஹதீஸும் நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து நாம் அதை காண இருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய ரமலானுடைய இந்த நேரத்தை பிரார்த்தனைக்காக அதிகமாக ஒதுக்கி நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும். அதற்கு இந்த ரமலானை இன்னும் 10 நாட்கள் இருக்கின்றன. 10 நாட்கள் மிக முக்கியமான நாட்கள். அதை நாம் மிகவும் கவனத்தோடு பிரார்த்தனைக்காக இந்த 10 நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கேட்பதற்கு நிறைய தேவைகள் இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் கேட்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். அதையும் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பானாக. அந்த பிரார்த்தனைகள் மூலமாக இறைவனை நெருங்கக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பையும் அல்லாஹ் வழங்குவானாக என்று துஆ செய்து இந்த அளவில் நிறைவு செய்துள்ளேன். பாரக்கல்லாஹு லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ஸிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீம் மலிகுன் கதீம்.